வந்தேன். என்னது? என்ன கறி? என்ன கறி? கறி நீ அறிஞ்ச என்ன பிசினஸ்? நான் சொன்னதை உன் செவியனும் நாவில் அறிந்தாய், செவியனும் காதில் அறிந்தாயா என்ன? இல்லை இல்லை அறியவில்லை. சொல்கிறேன் கேள். சொல்லுங்கள். இந்த உலகத்திலே எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவபதங்களுக்கும் உயிர் கொடுத்து உணவளித்து பணியிருக்கின்றாரே யார்? ஒன்னானப்பட்ட சங்கரதத்தன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் ஜடாபாரத்தில் நின்று துவங்குகிறானே யார்? இரவிலே ஒளி வீசக்கூடிய வெண்ணிற ஒளிவான் வெற்றிமதி சந்திரன். அந்த சந்திர பகவானுடைய குலவர்க்கத்திலே பிறந்தவர்கள் நாங்கள். சந்திர குலத்திலே. ஆமாம்னா சந்திர குலத்திலே பிறந்தவன். சந்திர குலத்திலே பிறந்துட்ட ஐவ ராஜாக்களுக்கும் அருந்தவ புதல்வனாய் வளர்ந்துட்ட என் பெயரோ ஆனகுந்திமா நகர இளவரசனாய் விளங்கி வரக்கூடிய சீரிய சிந்தனை செலிமையான நல்லறிவு நேர்மை குணம் நெறி மாறாத தன்மை கனிவான மனம் கருணை போரை வளர்த்திட்ட வில்லாலிலே சிறந்தவனாகப்பட்ட என் பெயர் தான் வாள் வீர அபிமன்யு. அபிமன்யுவாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்து என் தாயந்தைகள் யாரு? என் தந்தையாரோ முன்னலுக்கு பின்னலுக்கு 30 லட்சணம் படைத்திட்டவர். ஆமா, இந்த உலகத்திலே அவளை பல்லொலியை மட்டும் கண்டுவிட்டால், மச்சரைகளை மட்டும் கண்டுவிட்டால் எல்லா பெண்கள் கூட முறை கொண்டாடும் அளவிற்கு ஆசை படைத்திட்ட ஆனால் அர்ஜுன மகாராஜா அன்பின் இருப்பிடம் அரணரின் பிறப்பிடம் கற்பின் திருவுருவம் கருணையின் வடிவம் மாசு குறையாக தங்க மாசற்ற மாணிக்கம் மங்காத ஒளிவிளக்கு என்னுடைய மாதாவினுடைய பேரோ ஆனகுந்திமா நகரத்தில் அரசி அல்லக்கு சுபத்திரை. அழகு சுபத்திரைக்கும் அர்ஜுன மகாராஜருக்கும் அருந்தவ புதல்வனாக ஆசைக்கு ஆசையாக அன்புக்கு அன்பாக ஒரு வாழைக்கு ஒரு குலை போல அரசிலங்குமாரன் இந்த வாழ்வீர அபிமன்யு நானே பிறந்துட்டேன். ஒரு கெடுக்கிறதுக்கு ஒரு பையன். ஒரு பையன் பிறந்தது ஊரை கெடுக்குதானா? நவராசு ஒண்ணுதான் பெத்தபடி அவர் என்ன ஊரை சாமி. நானும் ஒரு பையன் தான். நீ ஒரு பையனா? ஆமா. நீ அப்படிதான் பண்றியா? இல்ல, நானும் அப்படி கிடையாது. அப்படி பிறந்து வளர்ந்து சிறப்போடு இருந்தாலும் எனக்கும் இளமை திரும்பியது. திரும்பிய உடனே மட்டும் சொல்ல மாட்டி அப்பம் பேரு அடமடி போட்டு அங்க வந்து இங்க வந்து போட்டு தீ ஊத்திட்டு அப்படிங்கிறான். பெண்களுக்கு வேலை கொடுக்காம பேசணுமா? இதுதான்டா ஏன்டா பண்றீங்க? இன்னுமே என்னதான் பண்றது? அவரா பேசிட்டாட்டும் தன்னை போல சோர வேஷக்காரன் நடத்தவன் சொல்லுவான். அப்படி டேய் சொல்றா சொல்றா அவளா அப்படி எனக்கும் இளமை திரும்ப நானும் காலாகாலத்துல கல்யாணம் செய்து கொண்டேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமா. யாரு சாமி உங்க மனைவி? யாரை? எதுவும் கேட்கல. நான் யாரை மாலையிட்டு அவ்வளவு ஆசையா கேக்குறேன். நான் மாலையிட்டேன் மனைவி. மனைவி இல்ல மனைவிகள். What nonsense you talking? This is your Hyundai. Hey. Correct. எனக்கு நாலு ஓட்டு விடுவுடா. நான் மானையிட்டு என் மனைவிகள் யாருன்னு கேட்டா this is ya. மனைவிகள் எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். எதனால என்ன காரணம்? எனக்கு 2 மனைவிகள் யாரு? நான் யாரையும் மாலையிட்டு
இருக்க இது ராகம் போனக்குட்டி ராகம். கடைசியில மீன் வருதா? ஆமா அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்றான். எங்க நீ பேசுறது எத்தனால பள்ளியோட பேசி போறானே ஏய், நான் கல்யாணம் செய்த கன்னியர்கள் என்னுடைய முதல் மனைவியுடைய பெயரோ என் தாயோடு தான் பிறந்த தாய் மாமன் மகளாகப்பட்ட கமல சுந்தரி. ஓ, கமல சுந்தரி. கண்ணன் மகளாகிய கமல சுந்தரியை நான் முதலே காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். தெரியுமா காதல் என்றால் என்றால் காளையர்களும் அப்படியே சொக்கி விடுவார்களாம். அது போல அரியா பருவத்தில் அரும்பு முதல் கொண்டு முளைத்த காதல். காதல். ஆமா, அது கல்யாணத்திலே சென்று முடிந்தது. ஆமா, என்னுடைய மாமன் மகளாகிய கமல சுந்தரியை முதலாவது தரமாக கல்யாணம் செய்து வைத்தேன். இரண்டாவதாக யாருக்காக எதற்காக கல்யாணம் செய்தேன்? எதற்காக? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரா பகை என்று ஏற்பட்ட காரணத்தினாலே என் தந்தைமார்கள் எல்லாம் 6 வனசந்தானம் 12 ஆண்டு காலம் சென்றார்கள். ஓராண்டு அக்கியாதவாசம் இவர்தான் பாண்டவர் என்று எவருக்கும் தெரியாமல் படிக்கு பங்குள்ள பிரகாரம் பாதுகாட்சியம் பெறுவதற்காக வேண்டி காலம் கழிக்கணுமா? அப்படி என் தந்தை மகள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் 1வது சூரியவனம், 2வது ராமேஸ்வரம், 3வது மூர்க்கமாரீஸ்வரம், 4வது காலமகாரீஸ்வரம், 5வது சைந்தரீஸ்வரம், 6வது கமலின் விரோதம், 7வது கெந்திர விரோதம், 8வது குருமகாரீஸ்வரம், 9வது ராமேஸ்வரம், 10வது பாலைவனம், 11வது ஊர்க்குரிவனம், 12வது காமிகவனம் என்று சொல்லக்கூடிய 12 வனங்களையும் கடந்து 13வது ஆண்டு அக்கியாதவாசம் கழிப்பதற்காக விளாடமனுடைய மச்சுமா நகரத்தில் ஓராண்டு காலம் தங்கியிருந்தார்கள். அவரவர் அவருடைய உருவணியை மாற்றி யாருக்குமே அடையாளம் தெரியாத வண்ணமாக என் தந்தை மகள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் என்னுடைய பேரான பெரிய தாயார் இவர்களுடைய பத்தினி பாஞ்சாலி 6 பேரும் தனிமையிலே மறைபொருளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வரும் தருவாயில் அந்த விளாடமனுக்கு ஒரு பெரிய ஆபத்து கொண்டு வந்திருந்தது. ஆபத்து ஒன்று வந்து நேர்ந்தது. அது என்ன ஆபத்து? அதாவது என் தந்தைமார்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் மனைவியாகிய பத்தினி பாஞ்சாலியோடு விளாடமனுடைய சபையில தான் இருக்கிறார்னு எப்படியோ துரியோதன மன்னனுக்கு தெரிந்து விட்டது. இதை உண்மையா பொய்யா என்பதை பரிசோதிப்பதற்காக அண்டி அடைக்கலமா இருக்கக்கூடிய அரசுடைய அவமதம் இழுத்து வந்து விட்டார். எப்படியும் பாண்டவர்கள் அவர்களுக்கு ஆபத்து என்று வந்து தடுப்பதற்காக வருவார்கள் பாண்டவர்கள் என அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள். அதனால எப்படியோ பாண்டவர்களை கண்டு கொண்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் வனசஞ்சாரம் ஓட்டலாம் என்பதற்காக துரியோதன மன்னன் எத்தனித்து அங்க இருக்கக்கூடிய விளாடமனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆவு மந்தைகள் எல்லாம் இழுத்துக்கொண்டு அஸ்தினாபுரம் போனாராம். அப்படி போகும் பொழுது வடகோடி பாரிசமாக ஆவு மந்தைகள் போகும்போது தென் பாரிசமாக விளாடமனாகப்பட்டவன் திரிகரத்தனுடைய சண்டைக்கு சென்று அங்கேயே பாளையம் தெரிவித்து ரஜகர பதாதிகளோடு அங்கேயே தங்கிவிட்டார். இங்க ஆண் மக்கள் யாருமே கிடையாது. யாருமே இல்லாத வேலையிலே அரசர் இல்லாத வேலை ஆவுமதியை கவர்ந்து போகும் பொழுது அப்பொழுது தாயாகிய சுதர்க்கனை தேவி என்ன செய்தார்? உத்தரகுமார் என்று சொல்லக்கூடிய தன் மகனை அழைத்து பேடியாய் இருந்த தந்தையார் அர்ஜுன மகாராஜரை இருவரையும் ஆவுமதியை மீட்பதற்காக பிடித்து அனுப்பினார். போன இடத்தில் துரியோதனத்தை எப்படியோ சண்டை செய்து இவர்தான் பாண்டவர் என்று காட்டி கொடுக்காமல் பிடிக்கு அந்த ஆவுமதியை அரசவைக்கு மீட்டு வந்து விட்டார்கள். அப்படி விளாட மன்னனாகப்பட்டவன் சண்டைக்கு சென்று அரசவைக்கு வந்து பகடையாடி விளையாடி கொண்டிருந்தார். என் பெரிய தந்தையாராகப்பட்ட தர்மராஜா கெங்கு பட்டராய் உருவத்தை மாற்றி இருக்கும் பொழுது அப்படி கெங்கு பட்டரும் விளாடவனும் பகடையாடி கொண்டிருக்கும் என்ன நடந்தது? ஆவு மந்தைகள் அரசவைக்கு வந்து விட்டது. ஆஹா, என் மகனாகப்பட்ட உத்தரகுமார் ஜான் பிள்ளையா இருந்தாலும் அவன் ஒரு ஆண் பிள்ளையை நிரூபித்து விட்டான். என் மகன் சென்று ஆவுமதியை மீட்டு வந்து விட்டான் சொல்லி தன் மகனுடைய பெருமையெல்லாம் எடுத்து பேசினானா விளாட மன்னன். அப்ப அருகிலே இருந்த கெங்கு பட்டர் இந்த தர்மராஜா என்ன சொன்னார்? சுவாமி, நீங்க சொல்வது தவறு. சிறு பையன் ஆண் பிள்ளை அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஆவுமதியை மீட்டு வந்தது உடன் சென்ற அலி பேடியாய் விளங்கக்கூடிய அந்த நாட்டிய பால் நாட்டிய சுக்கரி பிருகநிலை தான் மீட்டு வந்திருப்பா என்று சொல்லி கெங்கு பட்டர் சொல்ல இல்லவே இல்ல, என் மகன் தான் மீட்டு வந்திருப்பான். ஆணிலும் கூட்டது அலிப்படி அவன் எங்க என் மகன் எங்க என்று சொல்லி அவருக்கு மீண்டும் சொல்ல இல்லை சுவாமி, பிருகநிலை அந்த பேடியம்மா தான் மீட்டு வந்திருப்பான்னு சொல்லி இவர் சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் முத்திட்டு. அப்போ இத்தனை ஓராண்டு காலம் இங்க காலம் கழிக்கிறாங்க. நம் வார்த்தையை மீது ஒரு வார்த்தை பேசி கிடையாது கெங்கு பட்டர். ஆனா இன்னைக்கு இப்பேற்பட்ட வார்த்தையை தட்டி தவிர்த்து பேசுகிறாரே, அப்ப நம் மகன் அவ்வளவு இழிவா என்று சொல்லி கோபத்தில் தன் கையிலே வைத்த பகடைக்காய ஓங்கி அடித்தவன் பண்ணாரு. அப்படி அடிக்க
அந்த பகடைக்காய் தரையில பட்டு அவர் நெற்றி பொறியிலே போய் பட்டதாம். பட்ட உடனே கெங்கு பட்ட தர்மராஜா நெற்றியில இருந்து ரத்தமாகப்பட்டு பெருக்கெடுத்து வர, அப்படி பெருக்கெடுத்து வரும் பொழுது அருகிலே இந்த பணிப்பெண்ணாய் இருந்த பத்தினி பாஞ்சாலி அம்மன், ஐயோ நம்முடைய கணவனுடைய நெற்றியில இப்ப நண்டை உடைய ரத்தம் வருகிறது என்று சொல்லி திடீரென்று ஓடி வந்து என்னுடைய முந்தானை உத்திரத்தை கிழித்து உடனே அவர் கெங்கு பட்ட நெற்றியை பற்றி கட்டினாராம். அப்படி கட்டி உடனே எப்படி சபை அமைதியா பாப்பாங்க. இந்த பெரிய அமைதி அதே சபையில இருந்துச்சு. என்ன காரணம்? இந்த கெங்கு பட்டர் யார்? இந்த பனிப்பெண்ணு யாரு? இந்த கெங்கு பட்டுடைய சிறுசிறு மண்டை உடைஞ்சா இந்த பனிப்பெண்ணுக்கு என்ன வந்தது? அப்ப இவருக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் அமைதியா அப்படி கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆவு மந்துகளை மீட்டு வந்தா அர்ஜுன மகாராஜனுடைய தந்தையா வந்து பார்த்த உடனே அண்ணாவுடைய நெற்றியிலிருந்து ரத்தமானது பெருக்கெடுத்து வந்து கொண்டிருப்பது பார்த்த உடனே, அட சண்டாளா, எந்த அண்ணனுடைய சிரசிலே மணிமரம் தரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தனை ஆரண்ய வனவாசம் இப்படி யாரோ உடைய நாட்டில் அடிமையாகவும் வாழ்ந்து வருகிறோமோ, இந்த அண்ணாவுடைய சிரசை யாரா உடைத்திருப்போம் என்று சொல்லி